யாரெல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயாவுக்கு இதெல்லாம் தேவைதான், இந்த அவமானம் தேவைதான்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மா வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மா சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து விஜயாவுக்கு சுத்தமாலுமே பிடிக்கலை. என்னடா இது, இவங்க இந்த வயசில் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா போய், ஏன் சம்மந்தி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, வாங்க வெளியில் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டே, இல்லைங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உள்ளேயே தானே இருக்கீங்க, வாங்கலேன் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இல்லை சம்மந்தி, எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்து வராது, இந்த பார்ட்டி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சம்மந்தி எதை எடுத்தாலும் காஃபி பிடிக்கலன்றீங்க, சாப்பாடு பிடிக்கலன்றீங்க, பார்ட்டி கூட பிடிக்கலன்றீங்க, வாங்க இதெல்லாம் எப்போ என்ஜாய் பண்ணுறது, நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்ட்டிகளை எப்படி பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து எங்கள் கூட இருக்கிறப்பவாவது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்லையெல்லாம் இது நடக்கிறக்கே வாய்ப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுறாங்க. அதுலேயே விஜயா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜயாவை கம்பல் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் விஜயாவை ஒருத்தர் வந்து ரொம்ப சீன்றாரு, பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்டுட்டு இருந்த ஸ்ருதியோட அம்மாவும் இருந்துக்கிட்டு, பாடுங்க சம்மந்தி, நீங்கள் நல்லா பாடுவீங்கள்ல ஆடுவீங்கள்ல, நீங்கள் கூட பரதநாட்டியம் இது கோச்சிங் நடத்திட்டு இருந்தீங்கள்ல, நீங்கள் நல்லா ஆடுவீங்கள்ல, இவங்க நல்லா ஆடுவாங்க எங்கள் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என்னடா இவங்க இந்த மாதிரி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுறாங்க. அவங்க விஜயா இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, என்னை விடுங்கன்னு சொல்ல கேட்காம ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, இல்லை நீங்கள் ஆடிதான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் விஜயா கையை பிடிச்சிட்டு, இவ்வளோ பேர் சொல்கிறோம்ல சம்மந்தி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க. விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகி அவரை வந்து அடிச்சிட்றாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்டை அடிச்சுட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மனோஜை இதுதான் நல்ல வழி நம்ம வசம் கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக ரோகிணி மனோஜோட ஆஃபீஸ்க்கு, அதாவது ஷோரூம்க்கே வந்து தங்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வரும்போது மனோஜ்க்கு பிரியாணியும் வாங்கிட்டு வராங்க. அந்த பிரியாணி மனோஜுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும்னு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இந்த பிரியாணி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவோட ஃபேவரட் கடையிலேருந்து நீ எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற, எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இப்போ எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணாமலை அங்கிள் தான் வந்து மீனா வீட்டுக்கு போயிருக்காங்க, ஆனால் அம்மா வந்து விஜயாத்தை வந்து ஸ்ருதி வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, அவங்க வந்து பணக்கார வீட்டு ஃபேமிலி, அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, இதை விட விதவிதமாக ஐட்டமாக வந்து ஆண்டி அங்கே சாப்பிட்ருப்பாங்க, உங்களை பற்றி நினைக்கிறக்கு தான் அங்கே யாருமே இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையான்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, ஆனால் நான் தானே உங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்து என்னை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி வீட்டில் விஜயானால் இருக்கவே முடியலை. ஸ்ருதியும் ரவியும் ஹோட்டலில் இருந்து இன்னும் வரவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து ஹோட்டலில் நிறைய கூட்டம் இருக்கிறாங்க வந்தங்காட்டி அவங்க வீட்டுக்கு வரக்கு ரொம்பவே லேட் ஆகிடும் போல். கிட்டத்தட்ட மணியும் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் வரல. விஜயா ரவிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரவி வந்து ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் விஜயாவுக்கு வந்து, நம்ம யார்கிட்டையும் போக வேண்டாம், நம்ம மனோஜ்கிட்டையும் போயிடலாம், மனோஜ் ஷோரூமில் தானே இருக்கான், ஷோரூமில் போய் நம்ம தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷோரூமுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த எலி உள்ளே வந்துடுது. ரோகிணி, நான் சொன்னேன்ல இந்த எலி தான் பாரு, நீ நம்பலல்ல, இங்கே படுத்துருக்கவே முடியாது, இந்த எலி நேற்று நைட் என்னை தூங்கவே விடலை தெரியுமா, இப்போ மறுபடியும் அந்த எலி இங்கே வந்துடுச்சு, நானும் அதை பிடிக்கிறக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த எலியை என்னால் பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த எலியவா உன்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி பிடிச்சி அந்த எலியை பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகும்போது ரோகிணி மனோஜ் மேலே கால் தடறி விழுகும்போது 2 பேர்த்துக்குள்ள ஒரு சிம்பதி ரொமான்ஸ் க்ரியேட் ஆகுது. 2 பேரும் தங்களை மறந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விஜயா கரெக்டாக ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க.
எங்கே இவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு உள்ளே போகும்போது தான் இவங்க 2 பேரும் அந்த எலியை பிடிக்க போய் கீழே விழுந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. விஜயாவுக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வந்துடுது. ரோகிணியை பிடிச்சி இழுத்து 2 அறை விட்டு, என் பையனை மயக்கிறக்காக நீ மறுபடியும் ஷோரூமுக்கு வந்துட்டியா? நான் நினச்சண்டி நீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு. நீ கனவுல கூட நினைக்காத. இனி என் மனோஜ் கிட்ட நீ கிட்டையே வரக்கூடாது. என் பையன் இனி உனக்கு இல்லை. நீ என்ன தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி ரோகிணியை திட்டிட்டு திரும்பி மனோஜ் கிட்ட, ஏன் மனோஜ் உனக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்காம அவள் கூட நீ ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கிறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு மனோஜுக்கும் 2 அடி விடுறாங்க. மனோஜ் வந்துட்டு, அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த நிமிஷமே அவள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு, மனோஜ் நீ இப்போவாவது ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் எதுவுமே பேசலை. அவங்க அம்மாக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிற. அப்படி ரோகிணி இப்போவும் செம கடுப்பாகி, எனக்கு தெரியும் மனோஜ் நீ எனக்காக எப்போவுமே பேச மாட்டேன், ஆனால் உனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் உன்னை விட்டுட்டு எல்லாரும் போனாலும் கூட நான் தான் உனக்காக துணைக்கு நிற்கிறேன், அதை எல்லாமே நீ மறந்துடுற. பரவாயில்ல மனோஜ், நீ எப்போவாவது என்னை தேடி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி அந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, நீ கனவுல கூட நினைக்காதடி, என் பையன் உன்னை தேடி எப்பவும் வரமாட்டான். என் பையனுக்கு நான் பாரு ஜாம்னு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, அப்படி மட்டும் பண்ணி வைக்கலன்னா நான் விஜயா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி திரும்பி, என்ன சொன்னீங்க ஆண்டி, உங்கள் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த ஜென்மத்தில் எனக்கு மனோஜ் தான், மனோஜுக்கு நான் தான். நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஆனால் இதை மாற்றவே முடியாது. வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இங்கே இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே சுள்ளுன்னு கோபம் வந்துடுது. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி அடிக்க போகும்போது ரோஹிணி விஜயாவோட கையை தடுத்து பிடிச்சிடுறாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடித்ததை வாங்கிட்டு இருந்த ரோஹிணியெல்லாம் எப்போவோ மாறியாச்சு, தயவு செஞ்சு இனிமேல் இருக்கிறத வச்சு அமைதியாக வாழ கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் அந்த இங்கிலீஷ் சென்டருக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறக்காக போகிறாங்க. காலையில் ஆகிடுது. இங்கிலீஷ் கற்றுக்கிறக்காக போகும்போது தான் அங்கே பார்த்தா முத்துவோட தங்கச்சி தான் சொல்லி கொடுக்குற டீச்சராக இருப்பா. அதை பார்த்து முத்துக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடும். நீ இதை தான் எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியா? நீ தான் சொல்லி கொடுக்குற டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா இங்கே? ஆமாம் அண்ணா, நான் இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கேன். இங்கிலீஷை நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுலேருந்து சம்பாதிச்ச பணம் தான் நான் உங்களுக்கு கொடுத்த 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்போ நான் என் தங்கச்சி கிட்ட தான் நான் கற்றுக்க போகிறேன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அப்போ நாங்கள் சீக்கிரமே இங்கிலீஷ் கற்றுக்குவோம், எங்களுக்கு கடனை அடைச்சிருவோங்கிற நம்பிக்கையும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா வீட்டில் நடந்த எதுவுமே அண்ணாமலைக்கு இங்கே தெரியலை. விஜயா அங்கே அவமானப்பட்டதோ இங்கே மனோஜ்கிட்ட போனதோ எதுவுமே அண்ணாமலைக்கு தெரியாது. ஸ்ருதியும் ரவியும் ஹோட்டலில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அங்கே எல்லாரும் அன்டைம் ஆகிடுது. எல்லாரும் தூங்கிடுறாங்க. ரவியும் அசந்து போய் தூங்கிடுறாரு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது விஜயா அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறது. உடனே ரவி அந்த ஆண்டி கிட்ட, ஆண்டி எங்கே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏன் மாப்பிள்ள அதை கேட்குறீங்க? நேற்று ஒரு பார்ட்டி நடந்தது, அதில் உங்கள் அம்மா பெரிய கலாட்டா பண்ணி விட்டுட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அதை கேட்டு ரவி ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அடுத்த வாரம் இந்த எபிசோட்ஸாக நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.